9th standard NCERT chapter 5ல exercise set 5.3 5.3ல நமக்கு 3 question இருக்கு. அதுக்கான solution and explanation தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். First question பாருங்க. Can you explain why the converse to theorem 4 is true? So theorem 4 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? theorem 4 ஓட statement என்ன? line joining the center of the circle. இந்த center of the circle இருந்து அந்த chordோட midpointல join பண்ணும்போது அது perpendicular to the chord இருக்கும் அப்படின்றது நம்மளோட statement of theorem 4. இதோட converse என்ன அப்படின்னா center of the circle இருந்து கீழே அதுவே questionலயே கொடுத்துட்டாங்க நமக்கு. So say why does the perpendicular from center of the circle இருந்து chord join பண்ணும்போது it's chord of the circle bisects the chordனா அந்த ரெண்டாவது டிவைட் ஆகுது. ஸோ அதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். AM = BM அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ இதுக்கு நம்ம அந்த ப்ராப்ளமே நமக்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. யூஸ் ஃபிகர் 5.112 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க முதல்ல நமக்கு கிவன் எல்லாம் நம்ம எழுதிப்போம். லெட் அதில் இருந்த மாதிரியே அந்த கொஸ்டின் தியரம் 4ல இருந்த மாதிரியே எழுதிக்கலாம். ஸோ லெட் C be the center of the circle. ஸோ ஒரு சர்க்கிள் வரைகிறோம் அண்ட் சர்க்கிளோட சென்டர் வந்து சின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது CM is perpendicular to AB. ஸோ CM அப்படின்றது ABன்றது ஒரு கார்டு. ஸோ AB அப்படின்றது ஒரு கார்டு. அந்த கார்டோட மிட் பாயிண்ட் M. C அண்ட் Mன்றது perpendicular அப்படின்றது இங்கே given கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. perpendicular from center of a circle to the chord அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. center of the circle இருந்து perpendicular அது chord போய் bisect பண்ணுது. and where AB is a chord. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா AM = BM அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். AM = BM or AM = MB. ஓகே, இதை ஒரு ட்ரையாங்கிளா நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிள் CMA அண்ட் ட்ரையாங்கிள் CMB. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் நமக்கு இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கா. இந்த CAவும் CBயும் நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன்ல, CAவும் CBயும் ஈக்குவல். ஏன்னா அது ரெண்டுமே என்னது ரேடியஸ். மிடில்ல இருந்து சென்டர்ல இருந்து பவுண்டரியை டச் பண்றது ரேடியஸ். ஸோ CA = CB. ஏன் அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் மிடில்ல ஒரு லைன் இருக்குல்ல, மிடில் லைனுக்கு நம்ம இந்த லைனை எடுத்துக்கலாம். இந்த மிடில் லைனு இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே அதுதானே ஒரு சைடு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் CMAக்கும் அது ஒரு சைடு, CMBக்கும் அது ஒரு சைடு. அது அப்போ ரெண்டுத்துக்குமே அது ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ CM = CM ஏன்னா காமன் சைடு அது. ஸோ ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஆக்சுவலாக CACBன்றது ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது. CMன்றது காமன் சைடு அதுவும் ஈக்குவலாக இருக்குது. அண்டு ஆங்கிள் இந்த ரெண்டுத்துக்குமே ஆங்கிள் வந்து நம்ம தியரம் 4லேயே ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஆங்கிள் ஆஃப் CMA is equal to ஆங்கிள் ஆஃப் CMB. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால 90 டிகிரி இருக்குது. ஸோ பை RHS கான்க்ருவென்ட் ரூல். RHS அப்படின்றது ரைட் ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளாக இருக்கணும் அண்ட் ஹைப்போட்டெனியஸ் சேமாக இருக்கணும் அண்ட் இன்னொரு சைடு சேமாக இருக்கணும். இந்த மூணுமே சேமாக இருந்ததுன்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த கான்க்ருவென்ட் ரூல் நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ரையாங்கிள் CMA இஸ் கான்க்ருவென்ட் டு ட்ரையாங்கிள் CMB. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னா AM is equal to MB. Therefore perpendicular bisector from center to the chord
bisects the chord. Bisectsனா அது ரெண்டா கட் பண்ணுது. ஓகே, இந்த கான்கிருவன்ட் ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல். ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னா ஏஎம்மும் எம்பியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ ஏஎம் அண்ட் எம்பி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் எக்ஸாக்டாக சென்டர் ஆஃப் த கார்டை பைசெக்ட் பண்ணியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ரூஃப். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? an isosceles triangle ABC is inscribed in a circle with AB equal to AC. ஸோ ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? டூ சைட்ஸ் ஈக்குவல். அது வந்து இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள். ஸோ இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளில் ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஸோ இது ஏபி, இது ஏசி. அப்போ இதை நான் என்ன எடுக்கணும்? ஏன்னு எடுத்தால் தான் இது ஏபி, இது ஏசின்னு எடுக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ altitude from A to BC, altitude from A to BCன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஏலேருந்து ஒரு altitude. இந்த பாயிண்ட்டை நம்ம Dன்னு மார்க் பண்ணிக்கலாம். which pass through the center of the circle. BC passes through the center of the circle. ஸோ இந்த altitude passes through the center of the circle அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே கிவன் என்னென்ன நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது என்னது? கிவன் ஏபி ஈக்குவல் டு ஏசி. ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஏபிசி இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் which is inscribed in a circle. Inscribed in a circle. இதுவும் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஐசோஸ்லஸ். அடுத்தது ஐசோஸ்லஸ்னா என்ன? ஐசோஸ்லஸ் த ஆல்டிடியூட். நம்ம ஆல்டிடியூடுன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஆல்டிடியூட் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் bisects the base. இந்த ட்ரையாங்கிளில் வேர்டெக்ஸ் தட் இஸ் ஏலேருந்து அது பேஸை பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ஸ் மீன்ஸ் கட் பண்ணுது. அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு டிசின்னு வந்துருமா? ஏன்னா பிலேருந்து டி அது எக்ஸாக்டாக மிடில் பைசெக்ட் பண்ணுது. இப்போ பிலேருந்து டிக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் டிலேருந்து சிக்கு. ஸோ ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. இப்போ ஏடி the perpendicular bisector of a chord passes through the center of the circle. ஸோ அது த்ரூ மேலே இருக்க கார்ட்லேருந்து அது எது வழியாக போகுது? சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வழியாக தான் போகுது. ஸோ பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷின் நம்பர் 2க்கு. அண்ட் கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 parallel chords of length 6 cm and 8 cm are on opposite sides of the center of a circle. ஸோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம் இதுக்கு. கொஷின் நம்பர் 3 ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளுக்கு ரெண்டு கார்டு இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ விச் இஸ் 6 சென்டிமீட்டர். அண்ட் அடுத்த கார்டு வந்து இந்த இடத்துல வந்துடுது, ஏன்னா அது 8 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கு. கரெக்டா? இங்க வந்து நமக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 5 சென்டிமீட்டர், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 5 சென்டிமீட்டர் அப்படின்றது நான் ரேடியஸ்ன்றது மார்க் பண்ணலை. அந்தந்த ட்ரையாங்கிள்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கார்ட்ஸ். மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்ட்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளா ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 5 கொடுத்ததுனால இதை ஒரு ட்ரையாங்கிளா ஃப்ரேம் பண்ணி இங்கே 5 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கிட்டேன்.
சென்டர்லேருந்து பவுண்டரியை டச் பண்ணுறது 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் சென்டர்லேருந்து பவுண்டரியை டச் பண்ணும்போது இது 5 சென்டிமீட்டர். ஒரு கார்டோட ஃபுல் லென்த் 8 சென்டிமீட்டர்னா கார்டோட மிடில் எக்ஸாக்டாக மிடில் எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு இந்த இடத்துல 4 சென்டிமீட்டர் வந்திருக்கும். ஸோ இது எனக்கு 4 சென்டிமீட்டர், ஏன்னா ஃபுல் கார்டோட டிஸ்டன்ஸ் தான் 8. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்ன வந்திருக்கும், இது 3 சென்டிமீட்டர். இது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஃபார் அப்பர் ட்ரையாங்கிள் மேலே இருக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம நேம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ஓ சென்டர், இது ஏபி ஒரு கார்டு, சிடி ஒரு கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதோட மிட் பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துக்கலாம், இதோட மிட் பாயிண்ட்டை எஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் ட்ரையாங்கிள் மேலே இருக்க ட்ரையாங்கிள் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஓஇபின்னு எடுத்துக்கலாம். ஓஇபி அதில் நமக்கு ஒரு சைடு பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர்னு தருது, ஹைபர்டெனியஸ் 5 சென்டிமீட்டர்னு தருது. ஓஇ தான் எனக்கு தெரியணும். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓஇ ஓட வேல்யூ தெரியணும்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்ன்றது இட் இஸ் 25 மைனஸ் 9. 25 மைனஸ் 9ன்றது 16, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16னா 4 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ ஓ அண்ட் இக்கான டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இதே மாதிரி ஃபார் ட்ரையாங்கிள் ஓஎஃப்டி கீழே இருக்குல்ல ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளை பாருங்க. ஓஎஃப்டிக்கு ஓஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைபர்டெனியஸ் மைனஸ் பேஸ் வந்து 4 ஸ்கொயர். ஸோ இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16. 25 மைனஸ் 16ன்றது 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 விச் இஸ் 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்டு. மிட் பாயிண்ட் ஆஃப் த கார்ட்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னா நமக்கு என்ன வேணும், ஓஇ ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஓஇ ப்ளஸ் ஓஎஃப். மிடில்லேருந்து ரெண்டு கார்டோட அந்த மிட் பாயிண்ட். ஸோ 3 + 4 = 7 சென்டிமீட்டர்.